இருமல் மருந்து குடித்து குழந்தைகள் இறப்பிற்கு டை எத்தலின் கிளாகல் என்ற டாக்ஸிக் அதிகமாக கலந்து இருந்ததே காரணம் என இந்திய மருத்துவர்கள் சங்க மாநில தலைவர் செங்கோட்டையன் தெரிவித்தார். லாஸ்ட் வீக் மத்திய பிரதேசத்தில் நடந்த பிரச்சனை என்ன, காஃப் சிரப் ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. அது ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது வித்தின் 24 ஹவர்ஸ்லேயே மோர் தென் 41 சில்ட்ரன்ஸ் இறந்து விட்டார்கள். அதுக்கு என்ன காரணம், பெரிய ஃப்ளாஷ் ஆகி அது என்ன காரணம் அப்படின்னு இது பண்ணும்போது, அது யூஸ்வலாக எல்லாரும் மதர்ஸ் வர்றவங்க பேஷண்ட்டு பீடியாட்ரிக் இதில் வந்து ஐஎம்ஏ பீடியாட்ரிஷியன் வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, காஃப் சிரப்பு கட்டாயம் எங்களுக்கு எழுதி கொடுங்க, ரொம்ப இருமல் தாங்க முடியலன்னு சொல்லுவாங்க. பட் எல்லோரும் இது பண்ணும்போது அது நம்ம வந்து அவங்களுக்கு மறுக்கவும் முடியாது. இது தேவையில்லைம்மா, தானாக இயற்கையாகவே இது குணமாகிடும்னு சொல்லுவோம். இருந்தாலும் தாய்மார்கள் கூடு வருகின்ற குழந்தையினுடைய பெற்றோர்கள் அவர்கள்லாம் வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறதால காஃப் சிரப்பு எழுதுவோம். அது லிமிட்டடாக என்ன டோஸ் கொடுக்கணுங்கிறத பற்றி கரெக்டாக சொல்லுவோம். இந்த இதில் நடந்த விஷயத்தில், மத்திய பிரதேசத்தில் நடந்த விஷயத்தில் இந்த கோல்ட்ரிஃப்ங்கிற சிரப்பு வந்து அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குன்னா, பேராசிட்டமால் வலியை போக்குறது, அடுத்தது வந்து குளோர்ஃபெனர்பின் மேலியேட் அது ஒரு ஆன்டிஹிஸ்டமினிக், அது ப்ரொப்பலைன் இது ஃபெரியேட் அது வந்து ஒரு ஆன்டிஹிஸ்டமினிக், இது டைலேட்டட் வாசோடைட் மாதிரி. அதனால் வந்து குழந்தை இறப்பிற்கு வாய்ப்பில்லை. அதுக்கு என்ன காரணம்னு அதை இது பண்ணும்போது, ரிசர்ச்சில் பண்ணும்போது தான் கண்டுபிடிச்சாங்க. டைஎத்திலின் கிளைக்கால்ங்கிற ஒரு இது டிஇஜி. அந்த டைஎத்திலின் கிளைக்கால் என்ன, வாட் இஸ் த பேஸ்னா, இட் இஸ் எ பேசிக் டாக்ஸிக் வெரி ஹைலி டேஞ்சரஸ் சால்வெண்ட். அது வந்து எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னா, பெயிண்ட்ஸ் இது பண்ணுறது கரைக்கிறதுக்காக அதை இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய சால்வெண்ட்ஸ் என்னென்ன இது பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ்வலாக வந்து இந்த காஃப் சிரப்பில் என்ன இது பண்ணுவாங்கன்னா, வெறும் கிளிசரின் ஆர் வெறும் ப்ரொப்பலைன் கிளைக்கால் அப்படி தான் இருக்கும், இது தான் இருக்கும். இட் இஸ் ஏ சேஃபஸ்ட்டு இது ப்ராடக்ட்டு. இது ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை இது பண்ணி போது மத்திய பிரதேசத்தில் ஆராய்ச்சி இது பண்ணிட்ட ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் வந்து இது பண்ணி சோதனை பண்ணி போகும்போது இதில் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்மளை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஸ்க் பண்ணி ஸ்ரீசன் ஃபார்மசூட்டிக்கல்ஸு அந்த இண்டஸ்ட்ரீஸாக மெயினாக இது டீல் பண்ணியிருக்காங்க, கோல்ட் ட்ரிங்க்ஸ் சிரப்புங்கிறத. அந்த ஸ்ரீசன் ஃபார்மசூட்டிக்கல்ஸை என்கொயரி பண்ணும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க நம்முடைய ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ், ஹெல்த் செக்ரட்டரி இப்படி ஆள்லாம் போய் எக்ஸாம் பண்ணும்போது அதில் 46.3% இருந்திருக்குது டைஎத்திலின் கிளைக்கால். டைஎத்திலின் கிளைக்கால் வந்து ஒரு வெரி டாக்ஸிக், வெரி டேஞ்சரஸ், ரெக்கவரி பண்ணுறதே முடியாத காரியம். அப்படிங்கும்போது அது எப்படி வாங்கினாங்க, எதை எப்படி மிக்ஸ் பண்ண, எப்படி போச்சுங்கிறதே யாருக்குமே தெரியாத ஒரு இது. அதனால் இந்த டைஎத்திலின் கிளைக்கால் வந்து யாருக்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை எதுவுமே இந்த மெடிசன் இது நேற்று நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்லும்போது கூட, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து 6 வருஷமாக இதை பற்றி என்கொயரியே ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இன்ஸ்பெக்ஷனே நடக்கலைன்னு ஒரு ரிப்போர்ட் இன்னைக்கு காலையில் கொடுத்துருக்குறாரு. அது எவ்வளோ தூரத்துக்கு இதுங்கிறது நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். இந்த டைஎத்திலின் கிளைக்கால் வந்து மெயினாக என்ன பண்ணுதுன்னா, உடனே நரம்பு மண்டலத்தை ஃபஸ்ட்டு பாதிக்கும். அடுத்தது வந்து நுரையீரல், இருதயத்தை தாக்கும். 3வது சிறுநீரகத்தை சுத்தமாக செயல் இழக்க வச்சிடும். வித்தின் 24 ஹவர்ஸில் எல்லாமே முடிஞ்சிடும். ஆனால் அது லீத்தல் டோஸ் எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா, டைஎத்திலின் கிளைக்கால் வந்து லீத்தல் டோஸ், அதாவது உடம்பு தாங்கக்கூடிய அளவு எவ்வளோன்னா 0.1%. அந்த 1%க்கு மேலவே அதே வந்து கொஞ்சம் இது பண்ண ரெக்கவரி எல்லாம் வந்து இது பண்ணுறது. இதுமாரி இருக்கும்போது இந்த இதில் நம்ம இதில் வந்து இந்த கோல்டு சிரப்பில் வந்து 43.6 இருந்திருக்குது, 46 சம்திங் இருந்திருக்குது. இதே குஜராத் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் 2 இதுலேயும் இது பண்ணும்போது ரீஃப்ரெஷ் இந்த 2 இது அதுலேயும் டைஎத்திலின் கிளைக்கால் இருந்திருக்குது. அது என்ன பர்சன்டேஜ் இருக்குன்னா 6.2 சம்திங் இந்த 2 இருக்கும். இந்த 3 ஃபார்மசூட்டிக்கல்ஸு இப்போ ஸ்டாண்ட் பண்ணி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதனுடைய டேஞ்சரஸ் எப்படி, இது கவனக்குறைவு, அதை செக் பண்ணாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. நம்மகிட்ட ப்ரூவ் அது வந்தால் தான் தெரியும் அது என்ன ரிப்போர்ட் இதுங்கிறது.